அருமையான பெருமக்களே, குடும்பம் உறவு என்று வரும்பொழுது 3 வகையான உறவுகள் உண்டு. 3 வகையான உறவுகள் இருக்கிறது. ஒன்று இரத்த உறவு. இரத்த உறவு என்பது தந்தை மகன் பேரன் தாய் சகோதரன் சகோதரி, சின்ன வாப்பா பெரிய வாப்பா அல்லது சின்னத்தா பெரியத்தா, மாமா மாமி என்று வரக்கூடிய உறவுகள் இரத்த உறவு என்று நாம் சொல்லுவோம். இரண்டாவது உறவு என்றால் அது திருமண உறவு. திருமணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு உறவு. மனைவி மனைவியினுடைய தாயார் மாமியார், தந்தை மாமனார், சகோதரன் மச்சான் அல்லது மச்சினன் என்ற அந்த உறவுகள் ஏற்படுகிறது இல்லையா? இது முசாஹரா, திருமணத்தின் வழியாக ஏற்படக்கூடிய ஒரு உறவு. இதை தாண்டி 3வது ஒரு உறவையும் இஸ்லாம் சொல்லுகிறது. அது உஹுவத்துல் இஸ்லாம், ஈமானிய உறவு. இந்த 3 உறவுகளும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டியது. அந்த 3 உறவுகளையும் யார் சரியாக பேணுகிறார்களோ அவர்கள் மகத்தானவர்கள், மாண்பானவர்கள், கௌரவமானவர்கள், கண்ணியமானவர்கள். அல்லாஹும் அவனுடைய தூதரிடத்திலும் அவர்கள் சிறந்தவர்கள். எனவே இந்த உறவுகளை நாம் பேணி பாதுகாக்க வேண்டியது அவசியம். இதில் மிகச்சிறந்த உறவு என்று எடுத்துக்கொண்டால் இரத்த உறவுதான். இதுதான் மேன்மையானது. இந்த இரத்த உறவை நீங்கள் சரியாக பேணி கொள்ளுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது, குர்ஆன் நமக்கு பேசுகிறது. எந்த அளவிற்கு குர்ஆன் சொல்லுகிறது என்றால், ஒரு மனிதர் இறந்துட்டார், மௌத்தாயிட்டார், அவருடைய சொத்துக்கள் பங்கீடு செய்யப்பட வேண்டும். ஒரு மரணத்திற்கு பிறகுதான் சொத்து பங்கீடு என்பது வரும், வராசத்து என்பது. மௌத்துக்கு முன்னால அந்த மனிதர் தன்னுடைய சொத்துக்களிலிருந்து, தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸிலிருந்து அவர் தன்னுடைய பிள்ளைக்கோ மனைவிக்கோ வேறு யாருக்கோ அன்பளிப்பாக அவர் கொடுக்கிறார், ஹிபத்தாக கொடுக்கிறார். அது வேறு, நாம் ஹிபத்தை பேசவில்லை. மாறாக அவர் மரணித்ததற்கு பிறகு பங்கீடு செய்யப்படாத, அவர் ஏற்கனவே யாருக்கும் வழங்காத சொத்துக்கள் இருக்குமா இல்லையா? அப்படி இருந்தால் அந்த சொத்துக்களை யார் யாருக்கு பங்கீடு செய்யணும், வாரிசுக்காரர்கள் யார் என்றெல்லாம் நமக்கு குர்ஆன் சொல்லுகிறது. வாரிசுக்காரர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 17 பேர் வாரிசுக்காரர்கள். ஆண்களிலே 10 பேர், பெண்களிலே 7 பேர், 17 பேர் வாரிசுக்காரர்களாக இருக்கிறார்கள். இந்த வாரிசுக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த சொத்திலே பங்கு கிடைக்குமா என்றால் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு, பெரும்பாலும் இல்லாமல் போகும். பெரும்பாலும் இல்லாமல் தான் போகும். உதாரணமாக, அந்த மரணித்தவருக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்று எடுத்துக்கொண்டால், ஒரு மகன் இருக்கிறான், சன் இருக்கிறார் அவருக்கு. அப்படி இருந்தால் மரணித்தவருடைய சகோதரருக்கு கிடைக்காது, சகோதரிகளுக்கு கிடைக்காது, பேரனுக்கு கிடைக்காது, பேத்திக்கு கிடைக்காது. இப்படியெல்லாம். அதே மாதிரி மரணித்தவர்களுடைய சாச்சா பெரியத்தா அவர்களுடைய மகன்கள் இருந்தால், சகோதரர்களுடைய மகன்கள் இருந்தால், இவர்களுக்கு யாருக்குமே மகன் இருக்கும்போது கிடைக்காது. இது குர்ஆன் நமக்கு தெளிவாக பேசுகிறது. யார் இருந்தால் யாருக்கு கிடைக்காது? 17 பேர் வாரிசுக்காரர்கள் தான். ஆனால் 17 பேருக்கு வாரிசுக்காரர்களாக இருந்தாலும் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. மகன் இருக்கும்போது மகன் நிறைய பேரை டெலீட் பண்ணிடுவார், ஹஜ்பு செய்திடுவார், தடுத்துடுவார். எனவே அதே சமயம் நான் சொல்ல வந்த செய்தி, இந்த தலைப்புக்குள்ள செய்தி என்ன தெரியுமா? உதாரணமா
ஒருத்தருக்கு மூத்தாயிட்டாரு, அவருக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகள்ல ஒருத்தர் வாப்பாவுக்கு முன்னாலேயே மூத்தாயிட்டார். வாப்பாவுக்கு 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. ஆனால் 2 மகன்களில் ஒரு மகன் வாப்பாவுக்கு முந்தியே மூத்தாகி விட்டார். இனி அவருக்கு அந்த சொத்துல பங்கு வருமா? வராது. மகன் தான். அவர் மூத்தா போனவருக்கு என்ன சொத்துல பங்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவருக்கு கொடுத்தா அவருடைய பிள்ளைகளுக்கு போகுமா இல்லையா என்பதற்காக சொன்னோம். இங்கே ஒருவர் மரணித்து விட்டார், ஒரு மகன் உயிரோடு இருக்கிறார். இந்த உயிரோடு இருக்கக்கூடிய மகனுக்கு கிடைக்கும். இந்த மகன், உயிரோடு இருக்கக்கூடிய மகன் எப்படி இருக்கிறார் தெரியுமா? வசதியோடு இருக்கிறார், வாய்ப்போடு இருக்கிறார், நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறார். ஆனால் மரணித்து விட்ட அவருடைய சகோதரர், இந்த மூத்தானுடைய மகன், அந்த மரணித்தாரு, அவர் முன்னாலேயே மரணித்துட்டார், வாப்பாவுக்கு முன்னாலேயே மூத்தாயிட்டார். அப்படின்றாலும் அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ரொம்ப வறுமையில் ஏழ்மையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொத்துல பங்கு கிடைக்குமா? கிடைக்காது.